இந்த தமிழகத்தில் ஜோதிடத்துறையில் ஒரு அற்புதமான ஜோதிட மாமேதை மதுரை எங்கள் ஊரை சார்ந்த திலக் பாஸ்கரன் அவர்கள். மிகச்சிறந்த பண்பாளர். அவர் தான் கேபி ஜோதிடத்தை முழுமைப்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுத்தவர். நிறைய பேருக்கு அவரை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி சென்னையில் தேவராஜ் ஐயான்னு இருக்கார். அவருடைய தேவராஜ் ஐயா இவருடைய மாணவர். அதனால் கேபி ஜோதிடத்தில் புதுமையை கொண்டு வந்த மகான் திரு திலக் பாஸ்கரன் அவர்கள். அவருடைய சொற்பொழிவு இந்த ஜோதிட உலகத்திற்கு ரொம்ப அற்புதமான தேவை என்று சொல்லி அவருக்கு இப்பொழுது நம்முடைய அஸ்வின் பக்தி மீடியா சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவி. எல்லாம் கை தட்டலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குழந்தை பிறப்பை பற்றிய விவரங்களை பற்றி கூறும்படி திரு ஹரி பாலகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு குழந்தை பிறப்பு. ஒரு மனிதனுடைய பிறப்பை மனிதன் தீர்மானிக்கிறானா, கடவுள் தீர்மானிக்கிறானா? ஒரு மனிதனுடைய பிறப்பை கடவுள் தீர்மானிக்கிறானா, மனிதன் தீர்மானிக்கிறானா என்ற கேள்வி எழும்போது ஒருவருடைய பிறப்பின் விதியை மனிதனே தீர்மானிக்கிறார். அது எப்படி மனிதன் தீர்மானிக்க முடியும்? ஆணும் பெண்ணும் இணைவதே சந்ததி விருத்திக்காகவே. இந்த சந்ததி விருத்தி என்பது ஆண் பெண் உறவை வைத்தே இனப்பெருக்கங்கள் ஏற்படுகின்றன. இந்த இனப்பெருக்கம் எப்படி ஏற்படுகிறது? ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் நேரத்தில் ஓடக்கூடிய லக்னமும் ராசியும் தான் அந்த குழந்தையின் விதியை தீர்மானிக்கிறது. அந்த விதிதான் மனிதன் தீர்மானிக்கிறான். மனிதன் தீர்மானிக்கும் அந்த காம சுகத்தை அனுபவிக்கும் அந்த கன நொடியில் என்ன லக்னம் ராசி ஓடுகிறதோ அந்த லக்னம் ராசி நம்மளுடைய தசாபுத்தியை பொறுத்தது. இந்த தசாபுத்தி ஒருவருடைய பிறப்பின் குழந்தை பிறப்பின் ராசி அல்லது லக்னம் இது இரண்டையும் நாம் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் அந்த கன நொடியிலேயே அந்த குழந்தையினுடைய விதி தீர்மானிக்கப்படுகிறது. அந்த லக்னம் ராசிக்கு ஏற்ப குழந்தை பிறக்கும் நேரத்தில் என்ன லக்னம் ராசி ஓடுகிறதோ அந்த ராசி லக்னத்திற்கும் தாம்பத்திய உறவின் போது ஏற்பட்ட லக்னம் ராசிக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் அந்த லக்ன புள்ளியில் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறப்பு என்பது ஒரு பிண்டம். அந்த பிண்டத்தை உருவாக்குவது விதை ஆணை குறிக்கும், நிலம் பெண்ணை குறிக்கும். இந்த ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு பிண்டத்தை உருவாக்குகின்றனர். இந்த பிண்டம்தான் நாம் பிரசவம் அப்படி என்று அழைக்கின்றோம். பிரசவம் என்றால் இன்னொரு உயிரற்ற உடலை உருவாக்கி நாம் வெளியேற்றுகின்றோம் என்று பொருள். இந்த பிரசவத்தின் மூலம் குழந்தை தாயின் வயிற்றில் இருந்து வெளியேறியவுடன் தொப்புள் கொடி வரைக்கும் தான் தாயின் கண்ட்ரோலில் அந்த குழந்தை இருக்கிறது. தொப்புள் கொடி அறுபட்டவுடன் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இரத்த சம்பந்தம் மட்டுமே இருக்குமே ஒழிய தொப்புள் கொடி உறவு அருந்து விடுகிறது. இந்த தொப்புள் கொடி உறவு அருந்தவுடன் அந்த குழந்தை சுயேட்சையாக சுவாசிக்க ஆரம்பிக்கின்றன, செயல்பட ஆரம்பிக்கின்றன. சுயேட்சையாக செயல்படும் அதே நேரத்தில் முதலில்
குழந்தைக்கு 2ஆம் பாவம் சுவாசம் உள்வாங்க ஆரம்பித்தவுடன் அதற்கு நேர் 8ஆம் பாவமான 8ஆம் பாவம் 2க்கு நேர் 7ஆம் வீடான 8ஆம் பாவம் அந்த குழந்தையின் வயிற்றில் இருந்து மலம் வெளியேறுகிறது. இதுவே ஒரு குழந்தையின் உயிர் துடிப்பை அங்கு ஆரம்பிக்கின்றது. அப்படி அந்த குழந்தையின் துடிப்பு ஆரம்பிக்கவில்லை என்றால் அந்த குழந்தையை கிள்ளுவதோ அடிப்பதோ உணர்ச்சியை தூண்டும் வகையில் ஏதாவது ஒரு வகையில் டாக்டர்கள் அதை பின்பற்றுவார்கள். அந்த உடலில் வலி இருக்கும் வரைதான் உயிர் இருக்கிறது என்பது பொருள். நாம் உடலில் வலியே இருக்கக்கூடாது என்றால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. ஒரு சமநிலை அடைந்தால்தான் நமது உடலில் வலி வேதனைகள் ஏற்படாது. இதைப்போல ஒரு குழந்தை உருவாகும் அந்த கன நொடியில் எந்த லக்கண புள்ளி நமது பூமிக்கு கிழக்கில் எந்த புள்ளி உதயமாகிறதோ அந்த புள்ளியே அந்த குழந்தையின் ராசியாகவோ லக்னமாகவோ அமையும். ஒரு குழந்தை பிறப்பு என்பது எப்படி உருவாகிறது? ஒரு பெண்ணின் ருதுகாலம் 3 நாள் முடிந்த 4வது நாள் முதல் 8வது நாள் வரை, இந்த 8 நாள் வரை 9 நட்சத்திரங்கள் நகர்கின்றன. இந்த 9 நட்சத்திரங்களில் நமக்கு என்ன திசை நடைபெறுகிறதோ அந்த திசைக்கு உரிய நட்சத்திர நாளில் அந்த குழந்தை அன்று தினத்தில் உருவாகிறது. இன்றைய காலகட்டத்தில் அதிகமான மகப்பேறு பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? ஒரு நிமிஷம். அதிகமான மகப்பேறு பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? இன்றைய சூழ்நிலையில் கணவன் மனைவி இருவரும் பணிக்கு செல்கின்றனர். இந்த பணி நிமித்தமாக இருவரும் 7 மணிக்கு வருகின்றனர். 1 மணி நேரம் டிவி சாப்பாட்டு வேலையை முடிக்கின்றனர். 9 to 10 படுக்க செல்கின்றனர். அந்த நேரம் அன்றைய மாதத்தின் சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து 10வது ராசியில் லக்னம் உதயமாகும். அந்த 10வது ராசி என்பது நீங்கள் திதிப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிறை திதி அப்படின்னு நம்ம சூரியனுக்கு 7க்கு மேலே சந்திரன் இருந்தால் தேய்பிறைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த தேய்பிறை என்பதை போல சூரியனுக்கு 7 வரைக்கும் பகல் பொழுதை குறிக்கும், 7 ராசிக்கு பின் இரவு பொழுதை குறிக்கும். அந்த 7 ராசிக்கு மேல் 10வது ராசிக்குள் வரும்போது சந்திரன் வந்தால் தேய்பிறை அஷ்டமி என்று அழைக்கின்றோம். சூரியன் இருக்கும் இடத்தில் 4வது ராசிக்கு சந்திரன் வரும்போது வளர்பிறை அஷ்டமி என்று அழைக்கின்றோம். அஷ்டமி என்றால் என்ன? அஷ்டமி என்பது ஒன்றுக்கொன்று இணையாது. சூரியனுடைய ஆற்றல் நேர்முகமாகவும் சந்திரனுடைய ஆற்றல் பக்கமுகமாகவும் வருவதால் ஒன்றுக்கொன்று ஆற்றலை எதிர்க்கிறது. ஆகவே அங்கு சூரியன் சந்திரனுடைய ஆற்றல்கள் முழுமையாக செயல்படுவதில்லை. அதேபோல் நாம் இரவு 10 மணிக்கு மேல் 12 மணிக்குள் நாம் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது இன்றைய சூரியன் இருந்த இடத்தில் இருந்து 10வது லக்னத்தில் லக்னம் ஓடும்போது தாம்பத்திய உறவில் ஈடுபடும்போது அங்கே சூரியன் சந்திரன் இருவரது ஆற்றல்களும் அங்கு செயலிழந்து விடுகிறது. ஆகவே விதையை ஒன்றை விதைத்தாலும் அந்த நிலம் அதை பெறுவதில்லை. ஆகவே தாம்பத்திய உறவு என்பது இரவு 12 மணிக்கு மேல் அதிகாலை 4 மணிக்குள் நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் குழந்தை பிறப்பு என்பது நிச்சயமாகப்படுகிறது. அப்போது லக்னத்தில் இருந்து சூரியன் 2, 3வது வீட்டில் சூரியன் இருப்பார். சூரியனுடன் புதனும் சுக்கிரனும் இருப்பார். அப்படி அமையும் போது அந்த தாம்பத்திய உறவின் நிலையில்
கரு உற்பத்தி முழுமையாக ஏற்படும். ஆகவே இரவு 8 மணிக்கு மேல் 12 மணி வரை நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது அவ்வளவு சிலாக்கியமாக அமையாது. ஒரு பெண் ருதுவான தினத்திலிருந்து 8 நாள் வரைதான் அந்த பெண் கருமுட்டை தயார் நிலையில் இருக்கும். அந்த 8 நாள் முடிந்தவுடன் கருமுட்டை தயாராக இருக்காது. அது முழுமையற்ற வளர்ச்சியாக காணப்படும். ஆகவே அந்த நேரத்தில் கரு உண்டானால் குழந்தையின் ஆரோக்கிய நிலையும் ஆயுள் நிலையும் வளர்ச்சியின் நிலையும் வேறுபடும். நாம் பொதுவாக இரவு 12 மணிக்கு மேல் நமது உடல் சமநிலை அடைகிறது. அப்போது இரவு 12 மணிக்கு மேல் 0 பாகை அச்சாம்சத்தில் சூரிய உதயம் ஆரம்பமாகும். இதைத்தான் சாமக்கோழி கூவுதம்மா அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்வார்கள். சாமக்கோழி எதற்காக கூவுகிறது? பெண்கோழி அடைகாக்க தயார் நிலையில் இருப்பதை ஆண்கோழிக்கு சிக்னல் கொடுக்கிறது. அதேபோல் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் நேரம் இரவு 12 மணிக்கு மேல் இணையும் போது அந்த கரு உற்பத்தி சிறப்பாக இருக்கும். மேலும் தாம்பத்திய உறவும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக அனைவரும் காலச்சக்கரத்தை மையமாக வச்சு நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி என்பதை நமது முன்னோர்கள் வகுத்துள்ளனர். ஆனால் அதை உலக பொது விஷயங்களுக்கே பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இன்றோ அனைவரும் அவரவர் ஜாதகப்படி அந்த பொது விதியை அவரவர் ஜாதகப்படி மாற்றாமல் தன்னிச்சையாக ஜோதிடர்கள் குறித்து கொடுக்கின்றனர். அது எந்த வகையில் சாத்தியமாகும்? ஒருவருக்கு முகூர்த்த நாட்கள் குறிக்கப்படும் அதே நேரத்தில் அன்றைய தினத்தில் அவருக்கு முகூர்த்தம் நடைபெறும் நேரத்தில் என்ன லக்னம், என்ன சந்திரன் நட்சத்திரம் என்பதை அறிந்தே முகூர்த்த லக்னம் குறிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த திருமணத்தின் போது தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது அன்றைய தினத்தில் சாந்தி முகூர்த்தம் வைக்கும் போதும் அந்த குழந்தை தாம்பத்திய உறவின் மூலமாக அந்த குழந்தை சிறப்பாக இருக்காது என்பதை தங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தை பிறப்பு என்பது பலதரப்பட்ட வகையில் நம்மளுக்கு பிறப்பு ஏற்படுகிறது. ஒன்று, ஒரு குழந்தை இறந்து பிறக்கிறது. ஒரு குழந்தை நல்ல சுகப்பிரசவமாக பிறக்கிறது. சில குழந்தை ஆரோக்கிய குறைவாக பிறக்கிறது. சில குழந்தை அங்ககீனமாக பிறக்கின்றன. சில குழந்தை காலம் தாழ்த்தி பிறக்கின்றது. சில குழந்தைகள் முன்னாடியே பிறந்து விடுகிறது. சில குழந்தைகள் கரு உண்டாகி 3 மாதத்துக்குள் அபாசனம் ஆகிறது. சில குழந்தைகள் 8 மாதத்திற்கு மேல் அபாசனம் ஆகிறது. சில குழந்தைகள் இறந்தே பிறக்கின்றன. இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடக்கும் பட்சத்தில் இந்த நிகழ்வுகளை ஜோதிடர்களாகிய நாம் அதை எவ்வாறு பிரித்து பார்ப்பது என்பதை யாரும் யோசிக்க இயலவில்லை. அதற்கு காரணம் என்ன? நாம் கிரக காரகங்களை பின்பற்றி பலன் கூறுவதால் அங்கு நம்ம வெவ்வேறான பலன்களை கூறுவதற்கான சாத்தியக்கூறு என்பது குறைவே. பாவ முனைகள் மட்டுமே சில நிமிடங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறது. அந்த பாவ முனைகள் மட்டுமே மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுகளை 15 வினாடிகளில் வேறுபடுத்தி காட்டுகிறது என்பதை நமது ஜோதிட அன்பர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பாவம் என்பது
நாம் லக்கண புள்ளியை கணிப்பது போல் நம்ம லக்கண புள்ளி கணித்த அதே நேரத்திற்கு 12 வீடுகளிலும் உள்ள பாவ ஆரம்ப முனைகளே உங்களுடைய பாவ ஆரம்ப புள்ளிகள் என்பது பொருள். வெறும் கிரகத்தை மட்டும் வைத்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உங்களால் பலன் கூற இயலாது. ஏன்? இன்றைய தினத்தில் பிறந்த அனைவருக்கும் அதே கிரக நிலைதான் இருக்கும். ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, பகை, நட்சத்திரம், பாதம் அனைத்தும் மேக்சிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் லக்னம் ஒன்று மட்டும்தான் மாறும். அப்படியே லக்னம் மாறினாலும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறுது. அப்போ 2 மணி நேர இடைவெளியில் பிறந்த அனைவருக்கும் ஒரே பலன் கூறுவீர்களா? அப்படி கூறுவதற்கு நாம் ஜோதிட பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு தூரம் கணிதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அருள்வார்க்கே கூறிவிடலாம். துல்லிதமான கணித முறை என்று கூறினால் மட்டும் போதாது. அந்த கணிதத்தில் வேறுபாடுகள் தெரியாமல் புரியாமல் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல் நாம் கூறுவது நியாயமற்ற செயல். நம்மளுக்கு சரியான வழியை காட்ட இயலவில்லை என்றால் இந்த துறையை விட்டு நாம் கௌரவமாக வெளியேறி விடுவது நல்லது. எல்லாம் தெரிந்தது போல் நாம் நடித்து எதிர்ப்பாளரின் வாழ்க்கையை நம்ம திசை திருப்பி செல்வது அது ஜோதிடரின் கடமை அல்ல. ஜோதிடன் என்பவன் ஒரு வழிகாட்டி. அடுத்த சமுதாயத்திற்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்பதே எனது ஆவல். சிறிது இடைவெளி, தொண்டை கரகரங்குது. இரண்டு மணி நேர இடைவெளியில் பிறக்கும் அனைவருக்கும் ஒரே லக்னம். ஆனால் அன்றைய தினத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே திசைதான் நடைபெறும். சில மணி நேரங்களில் சந்திரனினுடைய தசாபுத்திகள் தான் வேறுபடும். ஆனால் லக்னம் அதுவாகத்தான் இருக்கும், கிரக நிலை அதே நிலையில் தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வேறுபட்ட நம்மால் பலன்களை கூற இயலும் என்பதை ஜோதிடர்களாகிய நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டுகிறேன். ஜோதிடத்தில் பழைய நூல்களில் கூறப்பட்ட அனைத்து செய்திகளும் உண்மைதான். அதில் எது சரி எது தப்பு என்பதை யாரும் ஒழுங்குபடுத்தி தரவில்லை என்பது என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் ராசியை வைத்து சொல்லப்பட்டதா, அம்சத்தை வைத்து சொல்லப்பட்டதா என்ற கேள்வி எனக்குள் அதிகம் உண்டு. அதுவும் உதாரணமாக 5ல் குரு இருந்தால் அற்ப புத்திரர் அப்படின்று அனைவரும் கூறுகின்றனர். அப்படி அற்ப புத்திரர்கள் யாருக்கும் பிறந்திருக்கா என்று கேள்வி கேட்டால் சொல்லப்பட்டுள்ளதை சொல்லுகிறோம், அவ்வளவுதான் சொல்கிறார்களே ஒழிய ஏன் எதற்கு என்ற கேள்விக்கு பதில் இல்லை. உதாரணமாக எனது ஜாதகத்தில் 5ல் குரு இருக்கிறார். நான் விருச்சலக்கணம். விருச்சலக்கணத்துக்கு 5ல் குரு இருக்கார். அதனால் எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்னார். சில ஜோதிடர்கள் எனக்கு பிறந்த பிள்ளை எனக்கு பிறக்கலைன்னே சொன்னாங்க. இப்படி ஜோதிடர்கள்ட்ட நம்ம எப்படி நம்ம பலன் கேட்க முடியும்? அது காலச்சக்கரத்தின் மையமாக வச்சு, மேசத்தை மையமாக வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மேசத்திற்கு 5ஆம் வீடு நெருப்பு ராசியாக சிம்மம் அமைகிறது. அந்த சிம்மத்தில் புத்திர காரகனாகிய குரு அங்கு இருக்கும்போது குழந்தை பிறப்பு என்பது அரிது அப்படி என்று கூறுகின்றனர். அப்படியானால் சிம்மத்தில் குரு இருக்கும்போது அந்த ஒரு வருடமும் பிறக்கும் குழந்தைகளுக்கு பூரா புத்திர பாக்கியம் என்பது இருக்காதா என்ற கேள்வி எழும். அது அம்சத்தில் அசுவினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலோ, பூரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலோ, கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலோ அந்த குரு இருந்தால் அம்சத்தில்
மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிகளில் அந்த குரு இருப்பார். அது அம்சத்தில் அது நெருப்பு ராசியாக அமைவதால் அந்த நபர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது குறைவே. அது அனைத்து லக்னத்திற்கும் அல்ல, அது மேஷம், சிம்மம், தனுசு லக்னத்திற்குத்தான் இந்த அம்சம் 1, 5, 9ஆம் வீடாக அமைகிறது. ஆகவே நெருப்பு ராசியில் லக்னம் அமைய பெற்றவர்களுக்கு கேது நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலோ, சுக்கிரன் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலோ, சூரியன் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலோ குரு இருந்தால் அம்சத்திலும் மேஷம், சிம்மம், தனுசு ராசியில் இருப்பார். ஆகவே அவர்களுக்கு புத்திர பாக்கியம் குறைவு என்பதை அற்ப புத்திரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்பம்னா 1, 2 குழந்தை தான் பிறக்கும், குழந்தை இல்லை என்ற பொருள் அல்ல. இந்த நியதி மற்ற லக்னத்திற்கு பொருந்தாது. ஆகவே மேஷம், சிம்மம், தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த நியதிகள் பொருந்தும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஜோதிடர்கள் ஒருவர் பிறந்த ராசி நட்சத்திரத்தை கேட்டவுடன் நீ இப்படிப்பட்டவர் என்று கூறுவது அவரது அறியாமையை அது வெளிப்படுத்துகிறது. ஒரு உதாரணமாக, ஒருவர் பிறக்கும் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் அன்றைய தினத்தில் அமையும். அன்றைய தினத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே நட்சத்திரம்தான் அமையும். அனைவரும் அறிவாளியாகவோ அனைவரும் முட்டாளாகவோ பிறக்கப் போவதில்லை. இந்த நட்சத்திரம் என்பது ஒரு தசையின் இடைவெளிதானே ஒழிய அந்த நட்சத்திர தசையின் இடைவெளி வரைதான் அந்த நட்சத்திரத்தின் பலனை அனுபவிப்பார் என்பதை ஜோதிடர்கள் உணர்வதில்லை. உதாரணமாக, நான் பிறக்கும்போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்துள்ளேன். சூரிய தசை 4 வருடம் 5 மாதம். அப்படியானால் எனக்கு சூரிய தசை 4 வருடம் 5 மாதம் 28 நாட்கள் வரைதான் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிப்பார். அந்த தசா முடியும் போது சந்திரன் அஸ்த நட்சத்திரத்திற்கு மாறிவிடுவார். அஸ்த நட்சத்திரம் சந்திர திசை. அந்த சந்திர திசை 10 வருடம் வரைதான் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த சந்திர திசை 10 வருடம் முடிந்தவுடன் அடுத்ததாக செவ்வாய் திசை 3.5 வருடம் கன்னி ராசியில் பயணிப்பார். செவ்வாய் திசை 3.5 ராசி முடிஞ்சவுடன் கன்னி ராசியில் இருந்த சந்திரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி விடுவார். துலாத்தில் 3.5 வருடம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணித்து முடிந்தவுடன் அந்த தசை முடிவடைகிறது.